இல்ல எனக்கு புரியல. எல்லாத்தையுமே மாறி செல்வராஜே பண்ணணும். இல்ல புரியல. இப்ப புரியுதா? நான் கேட்கட்டுமா திருப்பி? நான் திருப்பி கேட்ட தாங்குவாங்களா? இதெல்லாம் நீங்க பண்ணி நான் எனக்கு பார்க்க நேரம் சரியா போகுது. நான் மாறி செல்வராஜ் உருவானதுக்கான காரணமே எனக்காக யாரும் பேசல அப்படிங்கிறதுக்காக தான். புரியுதா உங்களுக்கு? திருப்பி திருப்பி எல்லா சுமையும் எங்க மேலேயே ஏத்தாதீங்க. இல்ல திருப்பி திருப்பி இத்தனை பேர் இதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நான் ட்விட் போட்டேன். இவ்வளவு பேர் பேசின உலகமே கதறின ஒரு விஷயத்துக்காக மாறி செல்வராஜ் பேசுறேன்னு அண்டர் பண்ண நீங்க மாறி செல்வராஜுக்காக நடந்த அநீதியா மாறி செல்வராஜ் சொல்லும் போது அதை ஏன் சொல்றேன்னு கேக்குறீங்க. அதை ஞாபகப்படுத்தான்னு சொல்றீங்க. அதைத்தான் சொல்றேன்ல, அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். அதாவது மறுபடியும் இந்த மாதிரி படைப்பாளிகள் கஷ்டப்பட்டு அவங்க எடுக்கும்போது அவங்க மேல பயங்கரமா நீங்க சுமையை ஏத்துறீங்க. நாங்களே 1000 சுமையோட தான் அந்த படங்களை பண்றோம். எங்க ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி, சென்சாரை கன்வின்ஸ் பண்ணி, நடிகர்களை கன்வின்ஸ் பண்ணி, அது ஒரு கமர்ஷியல் ப்ராடக்டா மாத்தி இவ்வளவு திருப்பி எங்கிட்ட வந்து ஒரு படம் இதை செஞ்சீங்களா, நீங்க அதை செஞ்சீங்களா? அண்ணா முடியலண்ணா, அப்படிலாம் கிடையாதுண்ணா. அது ஏன காரணம்னா உங்களை நோக்கி நீங்கள் உண்மையை அணுகும் போது உங்களுக்கு பதட்டம் வரும். உங்க கண்ணு முன்னாடி ஒரிஜினலா உன்னை பார்க்கும்போது நீங்க உணர்ச்சியை கடத்தி ஆகணும். அது உணர்ச்சி பயமா இருக்கலாம், மரியாதையா இருக்கலாம், பிரியமா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு என்ன சொல்லுது சரியான விஷயத்தை சொல்லிட்டான்னு கை தட்டலாம், இல்ல இப்படி சொல்றானு கோவம் வரலாம். அதெல்லாம் வந்தாதான் படைப்பு. எடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்ப பேசிட்டு தான் இருக்காங்க, நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை நான் பாராட்டிட்டு தான் இருக்கும். இல்ல செய்வாங்க, கண்டிப்பா செய்வாங்க. நான் உட்கார்ந்துதான் தப்பு நினைக்கிறேன். சாவகாசமா யோசிச்சு புரியல. இப்படி இவ்வளவு கேள்வி கேட்டா யாரும் வர மாட்டாங்க. இல்ல நீங்க நான் வந்து இல்ல என்கிட்ட இல்ல சொல்லுங்க. என்கிட்ட வாழ்க்கை இருக்கு, என்கிட்ட ஒரு தைரியம் இருக்குனால நான் ஹேண்டில் பண்றேன். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் இப்படி ஆசை இருக்கு, ஒரு நல்ல படம் பண்ணணும் ஆசை இருக்கு. ஆனா அவங்க நோய் கேட்கப்பட்ட கேள்விகளால இவ்வளவு கேள்வி எதிர்கொள்ளணுமா, இப்படி வேத்து இருக்க உட்காந்து பதில் சொல்லணுமா? ஒரு படம்னா இல்ல ஒரு படம்னா ஜாலி அப்படி வாங்க நான் வாங்க. அது தனுஷாக படம் பண்றேன். ஓகேங்களா? தனுஷாக படம் பண்றேன். எப்பா சாமி இப்ப கேட்டீங்களே.